ஹாய் செல்லக்குட்டீஸ் அனியாசியோ நான் உங்கள் மேகு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜிமின் எஃப்எஃப் பார்ட் 16 என்னை மாற்றும் காதலை தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 16க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும், கேட்டே ஆகணும். என்னென்னா ஐம் ஸோ சாரி, என்னால் கண்டினியூஸாக எஃப்எஃப் போட முடியல பிகாஸ் ஆஃப் ஹெவி ஃபீவர், ஹெவி கோல்டு. ஐ திங்க் கொரோனாவோ ஒமைக்ரானோ நம்ம வாழ்க்கையில் பாஸ் ஆகிட்டாண்டா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா டாக்டர் சொல்லிட்டாரு, எம்மா சாதாரண ஃபீவர் தான், தயவு செஞ்சு வீட்டுக்கு எஞ்சிப்போ அப்படின்ட்டாரு. சரி ஓகே, நல்லது தான், நல்ல வேலை, சாதாரண ஃபீவருக்கே இப்படி படுக்க ஆக்கிடுச்சே. இதுவே ஒமைக்ரான் இருந்தால் ஓமை காட் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். அதே போல் பார்த்திங்கன்னா நான் போஸ்ட் போட்டிருந்தது பார்த்துட்டு நிறைய பேர், அக்கா நீங்கள் சீக்கிரம் குணமாயிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பார்த்திங்கன்னா மிக்க நன்றிடா சில குட்டீஸ். அண்டு மன்னிச்சு. ஓகே சரி ஓகே, கொஞ்ச நாள் ஆச்சு இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா பார்ட் 16க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்ட் 15 ரீகேப் பார்த்துடலாமா? ரீகேப்லாம் லைட்டாக லாஸ்ட்டாக முடித்தது எங்கே அப்படின்னா, ஜிமின் பார்த்திங்கன்னா யூனாட்டை அடியை வாங்கிட்டு போயிட்டு அமைதியாக அழுதுகிட்டே உட்காந்துருப்பார். இருந்த மரியாதை இப்படி கெடுத்துக்கிட்டேடா பாவி, மரியாதை கொடுக்குறேன்னு அப்படின்னு சொல்லி ஜிமின் அழுதுகிட்டே உட்காந்துருப்பாரா. அப்படியே அவர் அந்த பக்கம் தூங்க, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜிமின் கிட்டே இருந்து அடித்து பிடுங்கின சாப்பாட்டை அப்படி வெறி கொண்டு யூனா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஓகே யூனா ரிலாக்ஸ், ஆஸ் பர் த பிளான் செயல்படணும், ஓகேயா, நோ டிஸ்ட்ராக்ஷன், கமான், இன்னும் 1 month தான், அப்புறம் எல்லாம் செட்டில்னு தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்க. நைட் டைம் ஸ்கிப் ஆகுது. மார்னிங் பார்த்திங்கன்னா ஜிமின் டோரை திறந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே காலைப்பா வெளியே வரான். டோர் நோபில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் சூட் கவர் இருக்குது. ட்ரெஸ் சூட்டா? ஆமாம், இதையும் இங்கே தொங்க விட்டப்பா அப்படின்னு சொல்லி ஜிமின் யோசிச்சுட்டே அந்த சூட் எடுத்து பார்க்க அதில் பார்த்திங்கன்னா அந்த கவரில் ஃபார் மை லவ் அப்படின்னு போட்டிருக்கு. ட்ரெஸ் சூட்டா, யார் இங்கே தொங்க விட்டது அப்படின்னு ஜிமின் நினச்சிட்டு அதை எடுத்து பார்க்க அதில் பார்த்திங்கன்னா ஜிப் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறான். அதுக்குள்ளே ஒரு நோட் இருக்குது. ஹையுண்ணா, இன்றைக்கி நீ இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும், ஆன்ட்டியோட கிஃப்ட், ஹோப் யூ லவ் திஸ்டா அப்படின்னு போட்டிருக்கு. ஓ, மாமா வாங்கினாங்களா? பாரா, மருமகளுக்கு மட்டும் வாங்கியிருக்காங்க. என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? ஆமாம், அதையே இங்கே மாட்டி விட்டுருக்காங்க. அவரும் இவ்வளோலாம் ஆயிஷ், நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருக்கோம்னு நினச்சிட்ருக்காங்கல்ல. சரி ஓகே, இதை போயிட்டு அந்த ரவுடிகிட்ட கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நினச்சிட்டு யூனா ரூம் பக்கம் போக, அப்போ தான் பார்த்திங்கன்னா நைட்டு வாங்கினது ஞாபகம் வருது. டக்குன்னு அப்படியே நின்றுடுறான். கண்ணத்தை கை வச்சுட்டு, என்ன அடியா நேற்று அடித்தது இன்னும் வலிக்குது, அப்படி என்ன தப்பாக சொல்லட்டும். யூனா ரூம் டோர்கிட்ட போயிட்டு நிற்கிறான். ஜிமின் கதவை தட்டலான்னு போகிறப்போ, எதுக்கு வம்பு, நம்மளும் டோர் நாப்பில் மாட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு டோர் நாப்பில் ட்ரெஸ் விட்ட கவரை மாட்டிட்டு டோர் நாக் பண்ணிவிட்டு ஓடிடுறான். இந்த பக்கம் யூனா பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கா. போச்சு, நேற்று வேறு சும்மா இல்லாமல் அவனை அடிச்சிட்டோம். யார்கிட்டையாச்சும் சொன்னால் செத்தோம். ஆன்ட்டிகிட்ட சொல்லுவானோ? ஃபேஸில் எதுவும் அடித்த கைத்தடம் போட்டிருக்குமோ? ஏன்டி லூஸ் மாதிரி பண்ண அப்படின்னு புலம்பிட்டு அவசரமாக கிளம்பிட்டுருக்கா ஆஃபீஸ்க்கு. டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. யார் அப்படின்னு ஜிமினா இருக்குமோ? இல்லை, ஜிமின் கண்டிப்பாக ஆன்ட்டிகிட்ட சொல்லியிருப்பான். ஆன்ட்டியாக தான் இருக்கும். நல்லா உன்னை போட போகிறாங்க பாரு, அவங்க பிள்ளையவே அடிக்கிற அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு மெதுவாக பார்த்திங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணால் டோர் நாபில் ட்ரெஸ் சூட் கவர் தொங்கிட்டுருக்கு. எடுத்து பார்க்குறீங்க, ட்ரெஸ்ஸா? யாரா இங்கே தொங்க விட்டது? அப்படி கவரில் பார்த்தா ஃபார் மை லவ் அப்படின்னு போட்டிருக்கு. ஒருவேளை ஜிமினா? ஆமாம், அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அவன் ரூமில் இருந்துச்சுல, அதில் கூட மை லவ்னு போட்டுருந்துச்சுல, அவனாக தான் இருக்கும். ஏன்னா இப்படி பண்ணுற? இவ்வளோ லவ் பண்ணுறல, ஏன் என் மனசை மாற்ற ட்ரை பண்ண மாட்டியா? நான் உன்னை லவ் பண்ண சொன்னால் இப்படி தான் பேசாத, நானும் பேச மாட்டேன், அவங்க இவங்கன்னு மரியாதை கொடுத்துலாம் பேசுவியா அப்படின்லாம் மைண்டில் நினைக்கிறாயுன்னா. வாட், ஏன் லூஸு, என்ன உளறிட்டு இருக்கா? அவன் ஏன் உன்னை மறுபடியும் லவ் பண்ண வைக்க ட்ரை பண்ணணும்?
உன் மனசை மாற்ற ட்ரை பண்ணணும். என்னாச்சு எனக்கு, ஏன் இப்படி திங்க் பண்ணுற அப்படின்னு நான் யோசிக்க. அப்போ தான் ஆஃபீஸ் ஆன் டைமுக்கு போகணும்னு அலாரம் செட் பண்ணியிருக்கா. அது சவுண்ட் கேட்டுட்டு சுய நினைவுக்கு வரா யூனா. இப்போது இதை போடணுமா, இல்லை வேணாம், நோ 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 நோ, என்னவா இருந்தாலும் அவன் சிஇஓ ஆக போகிறான் அண்ட் நான் அவனோட ஒய்ஃப். ஸோ அதனால தான் எனக்கு இதை வாங்கி கொடுத்துருப்பான். பட் இது ரொம்ப கிராண்டாக இருக்கே, இதை போட்டு போனால் அவ்வளோதான், ஒரு மாதிரி இருக்கும். வேறு யாரும் தேவையில்ல, இந்த பொம்கியூ பையனை கலாய்ச்சி தள்ளிடுவான். இதெல்லாம் போட முடியாதுப்பா, ஐ ஃபீல் ஷாய் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து இதை வேறு எப்பயாச்சும் போட்டுக்கிறேன் அப்படின்னு தூக்கி கபோர்டில் வச்சிடுறா. பட் செம்ம டேஸ்ட் அவனுக்கு, அழகாக ஆஃபீஸ் வேலை சூப்பராக வாங்கியிருக்காங்க அப்படின்னு மைண்டில் நினச்சிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போக லேப்டாப்லாம் தூக்கிட்டு போகிறான். ஓகேயா, கார்ட்டை போயிட்டு பார்த்தீங்கன்னா கார் டோர் ஓப்பன் பண்ண ஜிமின் மாம் வந்து கேட்லேருந்து என்ட்ரி ஆகுறாங்க. ஹாய் ஆண்டி, குட் மார்னிங் அப்படின்றீங்க. அவங்க பார்க்குறாங்க, என்ன இது நம்ம வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போடாமல் இவ பாட்டுக்கு போகிறா, எப்பயும் போல் ஃபார்மல்ஸில் அப்படின்னு. யூனா அந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் தான் போடுவாள். பட் ஆண்டி வந்து வாங்கி கொடுத்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராண்ட் லுக்கில் வந்து இருக்கணும்னு வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜிமின் மாம் வந்து கூப்பிடுறாங்க. யூனா ஆண்டி, என்னாச்சு, ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டேடா, ஆஃபீஸில் போய் சேஞ்ச் பண்ண போறியா அப்படின்னு. ட்ரெஸ்ஸா, என்ன ட்ரெஸ், என்ன ட்ரெஸ்ஸா, நான் உனக்கு ஃபார்மல்ஸ் எடுத்து கொடுத்தனே. சரி, 2 பேரும் தூங்குறீங்கன்னு உங்கள் ரூம் டோர் நாபில் மாட்டி விட்டேன், பார்க்கலையா அப்படின்னு கேட்க. ஓ, அது இவங்க எடுத்ததா, ஓ மை காட். ஆமால, ஆன்ட்டி மேபி எங்களோட ஷேர் பெட்ரூம் நினச்சிட்டு அதில் மாட்டியிருப்பாங்க. ஐயோ, நான் வேற கொஞ்ச நேரத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன், ஜிமின் தான் எடுத்து கொடுத்தானோன்னு சொல்லி. ஆஷ் அப்படின்னு சொல்லி யூனா யோசிச்சுட்டு இருக்க. யூனா, ஆ என்ன ஆண்டி, என்ன என்ன யூஸ்னா, அது அது ரொம்ப கிராண்டாக இருக்கு ஆண்டி, அதனால தான். இன்னைக்கு நீ கிராண்டாக தான் போடணும். உன் லைஃப்பில் இம்பார்ட்டண்டான டே இல்லை, ஐ மீன் உன் லைஃப்பில் இல்லை, ஜிமின் ஒய்ஃப் நீ, அவன் லைஃப்பில், அதனால். ஆண்டி, பட் நான் ஆசையாக எடுத்து கொடுத்தேன், நீ ஆனால் இப்படி பண்ணுறலடா அப்படின்னு சொல்லி ஜிமின் மாம் கேட்க. ஐயோ ஆண்டி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஐம் சாரி, நான் இப்போவே அதை போட்டு போகிறேன் அப்படின்னு மூஞ்சியை பாவமாக வச்சுட்டு பவுட் பண்ணிவிட்டு உள்ளே ஓடுறீங்க. நீங்கள் அப்படியே உள்ளே போய் ஸ்டெப்ஸில் ஏற ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் கீழே இறங்கி வரான். வேறு லெவலில் சூப்பராக ஃபார்மல் சூட் போட்டுட்டு, கிட்டத்தட்ட உங்கள் ட்ரெஸ்ஸும் ஜிமின்தும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்க நீங்கள் பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே டையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர உங்களை பார்க்குறான். அப்படியே டாப் டு பாட்டம் வந்து ஸ்கேன் பண்ணுறான். பார்த்துட்டு, என்ன இவ மாம் எடுத்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணலையா, சிம்பிளாக எப்பயும் போல் ஃபார்ம் நாட்டில் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு வர இவனாவும் ஓடுறா ரூமுக்கு தலை தெறிக்க. எங்கே ஓடுறா இவ இப்படி அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கான் ஜிமின். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் மாம் உள்ளே வராங்க. கிளம்பிட்டேடா அப்படின்னு கேட்டுகிட்டே வர ஜிமின் யூனா ரூமை வந்து பார்த்துட்டே நின்றுட்டுருக்க. சடனாக மாம் வாய்ஸ் கேட்டதும், மாம் நீங்களா, கிளம்பலையா நீங்கள் இன்னும் அப்படின்றான். நான் கிளம்பிட்டேன். ஏண்டா உன் பொண்டாட்டி ஏன் சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா, நான் கொடுத்ததை வேர் பண்ணாமல் சொல்ல மாட்டேன் நீ அப்படின்னு கேட்க. தெரில மாம், நான் பார்க்கல அப்படிங்கிறா. ஏண்டா ஒரு ரூமில் இருக்கீங்க, பார்க்காம எப்படி இருப்ப, அதான் மாம் தெரில. அதானா, நீங்கள் எதுவும் சொன்னீங்களா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லி. ஆமாண்டா, விடுவேனா நான், நல்ல வேலை பார்த்தேன், இன்னைக்கு எவ்வளோ முக்கியமான நாள், அவள் பாட்டுக்கு எப்பயும் போல போகிறா அப்படின்னு சொல்ல. அதான் ஓடு போயிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுன்னு துரத்தி விட்டேன். சரி போ, போயிட்டு சீக்கிரம் கிளம்ப சொல்லு, ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ஜிமின் மாம் சொல்கிறாங்க. ஹெல்ப் பண்ணணுமா, நானா, ஆமாம் நீ இல்லாமல், சரி நான் அவளை சீக்கிரம் ரெடியாகி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு போகிறான். நேராக வந்து ஜிமின் பார்த்திங்கன்னா யூனா ரூம் பக்கம் போக ஜிமின் மாமு, டேய் என்ன மாம் எங்கே போகிற, நீங்கள் தானேம்மா அவளை சீக்கிரம் ரெடியாக சொல்ல சொன்னீங்க. ஆமாம், அதுக்கு அந்த பக்கம் ஏன் போகிற, உங்கள் ரூம் இந்த பக்கம்டா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் தலையிலேயே அடிச்சுக்கிட்டு, ஓ ஷிட்
மறந்தே போயிட்டேனே, இப்போ வேற இவ இந்த ரூமில் இருக்கா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மாம் பார்த்தாங்கன்னா கேள்வி கேட்டே கொண்டுருவாங்களே, இவ இந்த ரூம் விட்டு வெளியே வந்தா. ஆயிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் ஜிமின் அவன் ரூமுக்கு. ஜிமின் ஓடுறதை பார்த்துட்டு ஜிமினோட மாம் வந்து நினச்சிக்கிறாங்க, எப்படி ஓடுறான் பார் பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் அவன் ரூம் போயிட்டு அகைன் பால்கனி வழியாக யூனா ரூம் பக்கம் எகிரி குதிச்சு போகிறான். கரெக்டாக அந்த டைம் தான் யூனா வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட் எடுத்து வேர் பண்ணிவிட்டு பட்டன் பண்ணிகிட்ருக்கா. அவசர அவசரமாக பண்ணிகிட்ருக்க. இந்த பக்கம் வந்து ஜிமின் குதிச்சு நேராக ரூம் பால்கனி டோர்ட்ட போயிட்டு நிற்க யூனா பட்டன் பண்ணிவிட்டு நிமிர்ந்து பார்க்குறா. ஆன்னு 2 பேரும் கத்துறாங்க. ஏய் அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, நான் எதுவும் பார்க்கலடி அப்படிங்கிறான் ஜிமின். ஏய் நீ என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கத்த ஜிமின் அப்படியே மறைஞ்சிட்டு இருந்தவன் ஏய் கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். மாம் கீழே தான் இருக்காங்க. நீ நம்ம ரூமில் ஐ மீன் என் ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வாட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யூனா ஷர்ட்டில் ஸ்லீவ் பட்டன் போட்டுகிட்டே போயிட்டு லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்க கீழே பார்த்தீங்கன்னா ஜிமின் மாம் யூனா ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு ஜிமின் ரூம் வழியாக தானே வெளியே வருவா அப்படின்னு அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே யூனா டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆமாண்டா அவங்க அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட வரா. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யூனா கேட்க அது ஐ ஹாவ் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல வர ஏய் இரு நீ எப்படி இங்கே வந்த அப்படின்றா. ஓஃப் வெயிட் அதான் சொல்ல வந்தேன், அது பால்கனி வழியாக குதிச்சு வாட் டென்ஷனில் யூனாக்கு கையெல்லாம் அப்படியே ஷிவராக ஸ்லீவ் பட்டன் போட முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறா. வாட் பால்கனி வழியாக வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீவ் பட்டன் போட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. புது ட்ரெஸ்ஸில் கஷ்டமாக இருக்குது. ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா யூனா ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு டக்குன்னு வந்து கையை பிடிக்கிறான். ஏய் காம்டவுன், ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே சொன்ன ஷேட் ரூமால் பிரச்சனை வந்தால் 2 பேரும் சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணணும்னு, அப்புறம் எதுக்கு இப்போ பதட்டப்படுற அப்படின்னு அவன் யூனா கையை பிடிச்சி ஸ்லீவ் பட்டன் போட்டு விட ஏதோ குழந்தைக்கு ட்ரெஸ் பண்ணுற மாதிரி. ஜிமினும் யூனாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐ கான்டாக்ட் ஆகுது. காலரை அட்ஜஸ்ட் பண்ணி விடுறான் ஜிமின். யூனா அப்படியே ஜிமினை அவ்வளோ க்ளோஸில் பார்த்துட்டு நிற்கிறா மெய் மறந்து. ஜிமின் ஷர்ட்டை ஒரு ஆர்வத்தில் டக்கின் பண்ணுவாங்கல்ல அதை பண்ணலான்னு போக அப்போ தான் ஜிமின் யோசிக்கிறான், ஐயோ என்ன நம்மளும் என்னென்னமோ பண்ணுறோம், அவளும் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கா. யூனா அப்படியே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அவளுக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பக்கத்தில் ஒரு பையன், அவன் கூட எந்த ரிலேஷன்ஷிப்பும் மனசார இல்லை, ஈவன் தோ ஃப்ரெண்ட்ஷிப் கூட கிடையாது. எஸ் ஹஸ்பண்ட் தான், பட் அது ஊருக்கு தானே தவிர அவங்களுக்கு நடுவில் இல்லை. யூனா அப்படியே நிற்கிறா ஜிமினை பார்த்துட்டு. யூனா யூனா ஷர்ட்டு இன் பண்ணு அப்படின்னு சொல்ல யூனா இப்போ தான் சுயநினைவுக்கு வரா. ஜிமினை தள்ளி விட அவனும் யூனா பார்த்துட்டு அவள் ட்ரெஸ் பண்ணட்டும் அப்படின்னு திரும்பிக்கிறான். யூனா டக்கின் பண்ணிகிட்டே லாஸ்ட்டாக அப்படியே கோட்டை எடுக்க பின்னாடி திரும்பாமல் போக கால் ஸ்லிப்பாகி கீழே பெட்டில் விழுந்துட்டா. ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டு விழ என்ன சவுண்டுன்னு சொல்லி ஜிமின் திரும்பி பார்க்குறான். ஏய் ஐ ஓகே என்னாச்சு அப்படின்னு தூக்க போக நோ 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 ஐம் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க ஸ்ட்ரகிள் பண்ணுறான். அதை பார்த்துட்டு சரின்னு சொல்லி பக்கத்தில் போக டக்குன்னு எந்திரிக்க ஸ்ட்ரகிள் பண்ணும்போது யூனா வந்து காலை தெரியாமல் எட்டி விட ஜிம்மின் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்ற போனவன் மேலேயே விழுந்து கொல்ல பார்க்க போகிறான். ஆயிஷ் ஐம் சாரின்னு ரெண்டும் பெட்டில் இருந்து எந்திரிக்க பார்க்க அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மினை பார்க்குறா. யூனாக்கு அப்படி ஹார்ட்லாம் பட்டன்னு அடிச்சுக்க ஹெவியாக மூச்சு விடா. ஜிமின் அவ்வளோ பக்கத்தில் இந்த மாதிரி ஃபீல் இதுக்கு முன்னாடி அவளுக்கு வந்ததே இல்லை. ஜிமினோட அந்த கண்ணு அவன் ப்ளம் லிப்ஸ்னு யூனாவை அட்ராக்ட் பண்ணுது. சடனாக மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வாய்ஸ், என்னடி பார்க்குற கிஸ் பண்ணடி அப்படின்னு யூனா மைண்டில் ஏதோ சவுண்ட் கேட்க ஹே சி நோ வாட் ஐம் திங்கிங் அப்படின்னு மைண்டில் நினச்சிட்டு ஜிமின் யூனாவை பார்த்துட்டு அவன் ஒரு பக்கம் மெய் மறந்து இருக்க டக்குன்னு ஃபேஸை யூனா என்ன பண்ணுறா கையால் திருப்பிடுறா ஜிம்மின் ஃபேஸை. ஏய் எந்திரிடா அப்படின்னு கத்த அதுக்கு நீ என்ன விடணும் கையை எழுடி அப்படின்னு சொல்கிறான் ஜிமின். கை எடுக்க ஜிமின் அப்படியே எந்திரிக்கும் போதே யூனாவையும் பார்த்திங்கன்னா ஒரு கையில் பெட்லேருந்து இடுப்பில் சுற்றி அப்படியே தன்னோட அணைச்சிட்டு எந்திரிக்கிறான். ஐயோ ஓகே எப்படி விழுந்த அப்படின்னு ஜிமின் கேட்க நோ
நாட் டுடே அப்படிங்கிறா. வாட்? எப்போவும் ஓகே தான் இருந்தேன், ஆனால் இன்னைக்கு ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்ல என்னாச்சு? ஏய் சரி ஓகே, நீ ரொம்ப பதட்டப்படுற, டென்ஷன் ஆகாத, எவ்ரிதிங் வில் பி ஆல்ரைட் ஓகே அப்படின்னு ஜிமின் ஹக் பண்ணுறான். யூனாவை காம் டவுன் பண்ணுறதுக்காக, கூல் பண்ணுறதுக்காக. யூனாவும் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மினை ஹக் பண்ண அவன் ஷோல்டரில் அப்படியே சின் வச்சு ஹக் பண்ணிட்டு இருக்கா. ஏன் தெரில ஜிமின், ஐம் சாரி, என்னை விட்டு போயிடாத, இப்படியே இரு அப்படின்னு மைண்டில் ஏதோ ஒரு வாய்ஸ் வந்து சொல்லுது. ஜிமினும் ஹக் பண்ணிவிட்டு என்னாச்சு அவளுக்கு எப்படி ஹார்ட் பீட் அடிக்குது அப்படின்னு ஹக் பண்ணிட்டு இருக்கார்ல. யூனா ஹார்ட் பீட்டை ஃபீல் பண்ணுறாரு. யூனா அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்கா. கண்ணில் இருந்து அப்படியே பார்த்திங்கன்னா கண்ணீர் வருது. சடனாக அப்போதான் யூனா அலாரம் வச்சுருப்பா ஃபோனில், இந்த டைமில் ஆஃபீஸில் இருந்திருக்கணும் அப்படின்னு ரிமைண்டர். அது சத்தம் போட சுயநினைவுக்கு வர யூனா, ஓ மை காட், நம்ம இங்கே இருக்கோம், நம்ம இருந்தாலும் பரவாயில்ல, இவனும் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஆஃபீஸில் டீம் மெம்பர்ஸ்லாம் வந்துட்டானுங்களா தெரியலையே அப்படின்னு யூனா ஹக் வெயிட் பண்ணுறா. ஏதோ பிடிக்காத மாதிரி அவனை தள்ளி விடுறா. போச்சு, டைம் ஆகிடுச்சு, இன்னும் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்ல உனக்காக எல்லாம் வெயிட் பண்ண போகிறாங்க வா அப்படின்னு சொல்லி ஜிம்மினை இழுத்துட்டு அகைன் ஃப்ரெண்டோட்ட போக, ஏய் எங்கே போகிற, அவங்க மோம் இருக்காங்க, இந்த பக்கம் வா அப்படின்னு ஜிம்மின் பால்கனி வழியாக இழுத்துட்டு போகிறான். ஏய் என் கோட்டு அப்படின்னு பெட்டில் வந்து கோட் இருக்கும், அதையும் வந்து எடுக்க ஜிமின் கையை உதறி விட்டுட்டு ஓடி வரா. சீக்கிரம் டி, டைம் ஆயிடுச்சு, நீ அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஜிமின். கோட்டை அப்படியே எடுத்து யூனா வந்து திரும்ப ஜிமின் பார்க்குறான். அந்த கேர்லி ஹேருக்கும் காதில் குட்டி குட்டி ஸ்டட்டு, ரொம்ப மேக்கப் இல்லாமல் சிம்பிளாக, அதுவே அவ்வளோ அழகாக யூனாவை பார்த்து வாயை பொழந்து நிற்கிறான் ஜிமின். கொல்றியடி அப்படின்னு சொல்லிட்டு யூனா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கோட்டை வேர் பண்ணிட்டு ஜிமின் பக்கம் வர, எல்லாமே அழகாக தான் இருக்குது அப்படிங்கிறான். ஜிமின் மைண்டில் நினச்சிட்டு பர்வர்ட் ஸ்மைலோட கீழே வைக்கப்பட்டு குனிய, போலாமா, எப்படி போகிறது அப்படின்னு யூனா கேட்க, அது வா சொல்கிறேன் அப்படின்னு ஜிமின் ஓடி போய் பால்கனி கம்பியை தாண்டி அவன் பால்கனிக்கு போய் காட்டுறான். இப்படி தான் ஏறி வா அப்படின்னு சொல்ல, வாட், இப்படியா, இப்படி எப்படியா வர முடியும், எனக்கு பயமாக இருக்குது, விழுந்துட்டேன்னா. விழமாட்டடி, அடிப்பட்ட காலை வச்சுட்டு நானே 2-3 வாட்டி ஏறி இறங்கிட்டேன், உனக்கு என்ன, வா அப்படின்னு சொல்ல யூனா டென்ஷனில் அவன் பேசினதை பெருசாக கண்டுக்கலை. வாட், எப்போ, அது சொல்கிறேன், நீ முதல் இந்த பக்கம் வா அப்படிங்கிறான். நோ, எனக்கு பயமாக இருக்கு, விழுந்துருவேன், வலிக்கிடும் அப்படின்னு யூனா வந்து பயத்தில் பேச, யூனா ட்ரஸ்ட் மீ அப்படின்னு கையை முன்னாடி கொண்டு வரான். யூனா ஜிமின் கையை பார்த்துட்டு தலையாட்டிட்டு மெதுவாக கம்பியில் கால் வச்சு ஏறுறா. அடிப்பாவி, சொன்னா அதுக்குன்னு ஹீலோடையா ஏறுவ அப்படின்னு ஜிமின் கேட்க, அதான் சொன்னல வழுக்கும்னு சொல்லிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பியிலேருந்து அங்கே கால் வைக்க வலிக்கிறது, கிரிப்பு மிஸ் ஆக யூனா விழ போகிறா. ஜிமின் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா யூனாவை ஏதோ பொம்மை மாதிரி இடுப்பை பிடிச்சி கீழே இறக்கி விட, ஓகேல ஃபைன் தானே அப்படின்னு ஜிமின் கேட்க, ஐம் ஓகே உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனா வந்துட்டு ஓடுறா. சரி வான்னு அகைன் ஜிமின் டோர் ரூம் வழியாக ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போக, ஜிமின் மாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கீழே நின்று ஜிமின் ரூம் டோரையே பார்த்துட்டு நிற்கிறாங்க. ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு யூனா அண்ட் ஜிமின் அப்படியே கையை பிடிச்சிட்டு அவசர அவசரமாக ஓடி வதை பார்த்துட்டு, எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா, என் கண்ணே பற்றும் அப்படின்னு ஜிமின் மாம் சொல்ல வர, நல்ல வாய். யூனா வந்து பார்த்திங்கன்னா ஹீல் பெரட்டி அப்படியே கீழே விழ போகிறா. பட் நல்ல வேலை ஜிமின் பிடிச்சிடுறான். மாம், ஏன் மாம், டேய் கண்ணு பட்டுற போதும் தாண்டா சொன்னேன், பட்டுச்சு போல அப்படின்னு சொல்ல, பொண்டாட்டி வந்ததும் அம்மாவை இப்படி பேசுகிறல்ல அப்படின்னு அவங்க ஒரு மெலோ ட்ராமா போட, அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நீங்கள் வேறு, ஐம் ஃபைன், பட்டு லைட்டாக ஸ்ப்ரெயினாக இருக்குது, நடக்க முடியல, வலிக்குது அப்படின்னு காலை உதறிட்டு இருக்கா. ஐயோ ஓகேண்ணா, பார்த்து நல்லா காலை உதறு, சரியாகிடுமா, அது சரியாக டைம் எடுக்கும், அதனால் என் மருமகளை தூக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின் மாம். வாட் அப்படின்னு ஜிமின் கேட்க, நானா அப்படிங்கிறான். நீ இல்லாமல் என்ன எல்லாத்துக்கும் நானா போடுற, நீ தான் தூக்கு. பட் மாம், இல்லை ஆண்டி ஐம் ஃபைன், ஏற்கனவே ஜிமினுக்கு காலில் அடிபட்டிருக்கு, இதில் இவங்க வேற அப்படின்னு மைண்டில் நினைக்கிறா.
ஆன்ட்டி என்னால் நடக்க முடியும், ஐ கேன் அப்படின்னு சொல்லிட்டு போக மறுபடியும் ஹீல் வந்து பார்த்திங்கன்னா பெரட்ட லைட்டாக வலிக்குது. ஜிமின் என்ன பண்ணுறான், பின்னாடி அப்படியே ஓடி வந்து நீங்கள் நடக்கிற அந்த லட்சணத்தை பார்த்துட்டு பின்னாடி இருந்து தூக்கிட்டான். அப்படியே பிரைடல் ஸ்டைலில் அழகா, ஏய் இறக்கி விடு, ரொம்ப வலிக்குதா, இல்லை சரியாகிடும், லைட்டாக மசில் டென்ஷன் தான், உனக்கு வலிக்க போகுது ஜிமின், விடு என்ன, இட்ஸ் ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜிமின் சொல்லிவிட்டு யூனா கூட்டிகிட்டு, பாவம் அவனுக்கும் செம்ம வலிக்குது கால், பட் தூக்கிட்டு போகிறான். அவன் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுது. இப்போ வர இருந்த மாதிரி இல்லை, வலியில் அப்படியே லிப்ஸை கடிச்சிட்டு மெல்ல யூனாவை வெளியே தூக்கிட்டு போக யூனா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவலைப்படுறா, என்னால் தான் இவ்வளோ வலி அனுபவிக்கிறான் அப்படின்ட்டு. ஜிமின் மேலே அப்படியே சாஞ்சிக்க ஜிமின் கேட்குறான், யூனா ஒரு ஹெல்ப்பு. வாட்? கால் ரொம்ப வலிக்குது, என் கார் கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுறியா, உன்னால் முடியும்ல, வெறும் மசில் டென்ஷன் மட்டும் தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் ஐ கேன், ப்ளீஸா இறக்கி விடு அப்படின்னு சொல்ல கரெக்டாக கார்ட்டை போயிட்டு கீழே விடுறான். ஐம் சாரி அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல, உஃப் பரவாயில்ல, கால் தான் லைட்டாக வலிக்குது அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறான் ஜிமின். லைட்டாக சரியாகிடும், நீ வேணால் பேக்கில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வாயேன் அப்படின்னு சொல்ல, இல்லை வேணாம் இந்த கீஸ் அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்க நீங்கள் வந்து காரை எடுக்கிறீங்க. ஜிமின் மாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டு, டேய் நீ கார் ட்ரைவ் பண்ணாமல் பாவம் கால் வழியில் இருக்கா, அவளை ட்ரைவ் பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்ல, ஆண்டி நீங்கள் வேறு சும்மா இருங்க ப்ளீஸ், ஐ கேன், நானே ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஜிமின் காரில் உட்காந்துட்டு முழிக்கிறான். என்ன இவ மாமா பார்த்து கத்துறான்னு நினச்சிட்ருக்க, ஏண்டா உன் பொண்டாட்டி என்ன கத்துறா, நீ அமைதியாக இருக்கல அப்படின்னு சொல்லி ஜிமின் மாம் கேட்குறாங்க. மாம் அப்படின்ட்டு ஜிமின் முழிக்கிறான். ஐஷ் சாரி ஆண்டி ப்ளீஸ், நான் கத்தலை, நீங்கள் தூரமாக இருக்கதால அப்படி சொன்னேன், கோவத்தில் ஒன்றும் கத்தலாம் ஆண்டி, ஐம் சாரி அப்படின்னு சொல்ல, சரி நான் எதுவும் தப்பாக நினைக்கல, சும்மா விளையாண்டேன், வேறு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி ஜிமின் மாம் வந்து 2 பேரையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சீக்கிரம் அங்கிளோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் ட்ரைவ் பண்ணிட்டு கிளம்பிடுறா. காரில் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறா. 2 பேரும் பார்த்திங்கன்னா எதுவுமே பேசலை, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் கூட பார்த்துக்கல. ஜிமின் யூனாவை பார்க்குறான், ஏதாச்சும் பேசுவாளா அப்படின்னு பார்க்க யூனா பார்க்கல. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா யூனாவை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கான் ஜிமின். சடனாக வந்து பார்த்திங்கன்னா யூனா திரும்புகிறா ஜிமின் பக்கம். ஜிமின் எதிர்பார்க்கல, டக்குன்னு அந்த பக்கம் கண்டுக்காத மாதிரி திரும்பிக்கிறான். யூனா சடனாக ஜிமினை கையிலேயே அடிக்கிறா. ஃப்ராடு, சொந்த வீட்லேயே இப்படி திருட்டு பையன் மாதிரி பால்கனி டு பால்கனி குதிக்கிற அப்படின்னு சொல்லி அடிக்கிறா. அதுக்கு ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கேண்டி அடிக்கிற, வலிக்குது அப்படின்னு சொல்லவும் யூனா காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜிமின் கன்னத்தை பிடிச்சி பார்க்குறா. என்ன பண்ணுற? இல்லை நேற்று அடித்தது மார்க் இருக்கா பார்க்குறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கையெடு, வலிக்குது. இப்போ கூட வலிக்குதா? ஆமாம். என்ன அடி, வலிக்குதான்னு கேட்குற? இன்றைக்கி ஈவினிங் இருக்கு உனக்கு, பாவம்னு சும்மா விட்டேன், இப்போவும் விடுறேன், இன்றைக்கி உனக்கு ஸ்பெஷல் டேங்கிறதுனால சும்மா விடுறேன், ஈவினிங் இருக்குடி கச்சேரி அப்படின்னு ஜிமின் சொல்ல, அடிக்கிறதா இருந்தால் திருப்பி அடிச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டேட்டை பிஹேவ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன், இட்ஸ் மை மிஸ்டேக், ஐம் சாரி. ஜிமின் பார்க்குறான். ஓ ஆமால, டே அப்போவே சொன்னான், பிடிச்சவங்கிட்ட ஓவராக உரிமை எடுத்துப்பானேன், சில நேரம் அடிவிலும் கடிவிலும்லாம் கூட சொன்னான், அப்போது ஓகே, என்னை டே இடத்துல வச்சு பார்க்குறாளோ அப்படின்னு சொல்லி ஜிமின் நினச்சிட்ருக்க. அப்படியாங்க, சரிங்க, சாரிலாம் எதுக்குங்க, விடுங்க, ஆக்சுவலி நான் தாங்க சாரி கேட்கணுங்க, ஏன்னா அப்படின்னு யூனா பக்கம் திரும்ப, வேணும்னே நேற்று இப்படி பேசி தானே சீண்டி யூனாட்ட அடிவாங்கண்ணா, சரின்னு சொல்லி மறுபடியும் வந்து அப்படியே டீஸ் பண்ணுறான். யூனா வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து கண்ணீர் வருது, அதை தொடச்சிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்க. போச்சு அகைனால் வச்சிட்டானா, ஏண்டா ஜிமினு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, யூனா கார் ஸ்டாப் பண்ணு, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல, நான் சொல்கிறேன்ல ஸ்டாப் பண்ணு. எதுக்கு? சாரிடி ப்ளீஸ், வி ஹாவ் டு சார்ட் அவுட் திஸ். யூனா பார்க்குறா, என்ன சார்ட் அவுட் பண்ண போகிறான்? ஓகே செல்லக்குட்டீஸ், நாளைக்கு வந்து அடுத்த பாட்டில் ஜிமின் எதுக்காக காரை ஸ்டாப் பண்ண சொன்னால், என்ன அப்படி சார்ட் அவுட் பண்ண போகிறான் அப்படிங்கிறத வந்து நாளைக்கு எஃப்எஃப்பில் பார்க்கலாம். ஓகேயா?
ஈவினிங் டைமா ரெக்கார்ட் பண்ணால் இந்த காக்காங்க பூரா வீட்டுக்கு போகிற டைமுன்றதுனால கத்திக்கிட்டே இருக்குதுங்க கருமம் பிடிச்சதுக்கு. அதனால் அவங்களாம் வந்து போகட்டும், நானும் வந்து கிளம்புறேன் என் டென்ட்டு கொட்டாயை மூடிட்டு. ஓகே, டாட்டா பை பை, டேக் கேர், அன்யாங் ஆர்மி. இந்த மாதிரி ஒரு கேவலமான எண்டிங்கை நீங்கள் எந்த சேனல்லையுமே பார்க்க முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த எஃப்எஃப் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது மிருத்தலா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு மட்டும் தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்றது. ஸோ ஓகே ஆர்மிஸ், டாடா பை பை, டேக் கேர், அன்யாங். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? ஆமாம், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சதை. அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணும்போது மனசுக்கு ஆறுதலாக எஃப்எஃப்பில் உங்களுக்கு வந்து என்ன பிடிச்சது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா கூட அதை கூட கமெண்ட் பண்ணுங்கள்.